கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 350வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு புதிய கட்டளை. இந்த புதிய கட்டளையை குறித்து பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை அவர் பேசுகிறதை நீங்கள் முழுமையாய் பார்ப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே நாம் முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்திற்கு செவி கொடுங்கள். உலகத்தில் அநேக காரியங்கள், பயங்கரமான கெட்ட நிகழ்ச்சிகள், கெட்ட காரியங்கள் தான் நீங்கள் வைத்திருக்கிற மொபைலில் நீங்கள் அதிகமாய் பார்க்கிறீர்கள். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, சாத்தானுடைய காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். பரலோகம் ஒன்று உண்டு, அந்த பரலோகத்திற்கு நாம் போக வேண்டும். 1000 வருட அரசாட்சின்னு ஒன்று உண்டு, அந்த 1000 வருட அரசாட்சியில் மணவாட்டிகளும் மணவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சியிலே ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட செய்திகளால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வார்த்தையிலே ஜீவிப்பீர்கள், வார்த்தையிலே நடப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த 1000 வருட அரசாட்சியில் நாம் செல்ல முடியும், பரலோகத்துக்கும் செல்ல முடியும். இல்லை என்றால் நிச்சயமா வாய்ப்பே இல்லை. இந்த பூமியோடு சரி, உங்களுக்குள் இருக்கும் உண்மையான ஆத்துமா, உண்மையான மனுஷன், அவன் நரகத்துக்கு போடுவான். பத்திரம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதனால முழு வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, புதிய கட்டளை என்பதை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசியிருக்கார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நீங்கள் யோவான் எழுதின புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நானும் வாசிக்கின்றேன், நீங்கள் முழுமையாக கேளுங்கள். 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னால நமக்கு மிகப்பெரிய மகத்தான ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுத்து விட்டு போறார். அதே இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசஸ் கிட்ட 10 கட்டளை கொடுத்தார். அது உங்க எல்லாருக்குமே தெரியும், 10 கட்டளை. ஆனால் அதே மோசஸ் கிட்ட கொடுத்த அதே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இயேசு என்னும் நாமத்தில் வெளிப்பட்டு, அவர் இயேசு கிறிஸ்துவாய் கடைசி நாட்களில் வெளிப்பட்டு, அந்த மோசனிடத்தில் பேசின அந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவான புதிய ஏற்பாட்டிலே எல்லா கட்டளையும் ஓர கட்டிட்டு புதிய கட்டளையை கொடுத்துட்டார். அன்பு என்னும் கட்டளையை பாருங்க. நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? புதிய கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த புதிய கட்டளை கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உலகத்துல எத்தனை மொழியிலே, அல்லது எத்தனை லாங்குவேஜ் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை லாங்குவேஜில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த கடைசி கட்டளை ஒரு புதிய கட்டளை. அந்த புதிய கட்டளை சொல்லக்கூடிய அன்பு என்ற அந்த புதிய கட்டளையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால் எல்லா கட்டளையும் அந்த புதிய கட்டளைக்குள் அடங்கி இருக்கிறது. பிரதர், அது ரொம்ப கஷ்டமாச்சு பிரதர் அப்படின்னு ஒரு சகோதரர் சொல்றாரு. ஏன், பாஸ்டரே சொல்றாங்க, இது ரொம்ப கஷ்டமான கட்டளையா இருக்குது இந்த புதிய கட்டளை. இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏன்னா இந்த புதிய கட்டளாகிய அன்பு சொல்லக்கூடிய அந்த கட்டளை ஒரு மனுஷனுக்குள் பரிபூர்ணமாய் அவன் ஏற்றுக்கொண்டு அந்த புதிய கட்டளாகிய அந்த அன்பை அவன் முழுமையாய் அவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அதை விட மகத்தான ஒரு காரியம் அவனிடத்துல இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த புதிய கட்டளையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த புதிய கட்டளை உங்களுக்குள் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்குது என்பதை பற்றி நீங்க பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே இந்த புதிய கட்டளையை இயேசுநாதர் சொல்றார், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் இந்த உலகத்துல எப்படி அநேகரை நேசித்தனோ, அன்பு செலுத்தினோ,
எல்லா பாவிகளை அன்பு செலுத்தினார், எல்லா துரோகிகளை அன்பு செலுத்தினார், எல்லோரையும் அவர் அன்பு செலுத்தினார். யூதர்கள் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசையும் அன்பு செலுத்தினார். அந்த நாட்களில் இருக்க ஆசாரியர்கள், படித்த பட்டதாரிகள், PhD பட்டம் படித்தவர்கள், இன்னும் எத்தனையோ பட்டம் படித்த ஆசாரியர்கள், பிஷப்புகள், அங்குள்ள ஐருக்கள், அங்குள்ள போப்புக்கள், அங்குள்ள மகத்தான மனிதர்கள் இருந்தாங்க. அவங்களை எல்லாம் நேசிச்சாரு, அன்பு செலுத்தினார் அவரு. ஆனால் அந்த அன்பை ஒருவர் கூட அந்த காலத்தில் ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் அன்பை அந்த காலத்தில் இருந்த ஸ்தாபனங்கள் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்ட மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விபச்சாரி, கொலைக்காரன், மிகப்பெரிய பாவி, இப்படிதான் அவருடைய அன்பை, உண்மையான அன்பை தெரிந்து கொண்டு அந்த அன்பை ஏற்றுக்கொண்டார்கள். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இவ்வளவு காலம் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசி பார்த்து விட்டேன், உம்முடைய அன்பை நான் தெரிந்து கொண்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்பதெல்லாம் அவர்கள் அந்த நாட்களிலே சொன்னார்கள். ஆனால் இந்நாட்களிலே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்குரிய சபைக்கு புதிய கட்டளை கொடுத்தார் இயேசுநாதர். அந்த கட்டளைகளை இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கிறார்களா? கடைபிடிப்பது கிடையாது. ஆனால் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நீங்கள் கடைபிடிப்பீர்கள் சொன்னால் பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், ஒருவரில் ஒருவர் நீங்களா கிறிஸ்தவர்கள் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். உங்ககிட்ட முழு அன்பு, ஒரு மனுஷங்கிட்ட கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்க செலுத்தினீங்கன்னாக்கா எல்லோரும் அறிந்து கொள்வார்களாம். சொல்லுவாங்க பாரு, அந்த போறாங்க பாரு, அந்த ஒரு கும்பல், அவங்களாம் கிறிஸ்டியன்ஸ் பாவங்களாம். எப்படிப்பா அவனுக்கு தெரியும்? அவங்களாம் அவங்க பேச்சு இருக்குது பாத்தியா, அந்த பேச்சு எவ்வளோ அன்பா இருக்குப்பா, ரொம்ப எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்கப்பா, ரொம்ப அன்பா பேசுவாங்கப்பா, அவ்வளோ அன்பா பேசுவாங்க நம்ம கிட்டலாம். அவங்க யாருன்னே தெரியாது, இன்னும் நம்ம கிட்ட முன்னும் பின்னும் பழகினது போல அவ்வளோ அன்பான ஒரு வார்த்தை நம்ம கிட்ட கொடுத்து நம்மளை அப்படி நேசிப்பாங்கப்பான்னு சொல்லி உலகப்புறமான மனுஷர்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்களா, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த புதிய கட்டளையாகிய அன்பை கடைபிடித்தால் சரி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23-24 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தினார். கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளும் போதகர்களும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அன்புல 2 அன்பு இருக்குதுங்க. ரியல் அன்பு ஒன்று இருக்குது, போலி அன்பு ஒன்று இருக்குது. இன்னைக்கு அநேக போதகரை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். இன்றைய அநேகர் போதகரிடத்திலே போலி அன்பு தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. உண்மையான ரியல் அன்பு அவங்க கிட்ட இல்ல. அந்த ரியல் அன்பு அந்த போதகர்கிட்ட, அந்த சபையில இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் அன்பாகிய கிறிஸ்துவானவர் அந்த சபையிலே சரியாக செயல்படுவது கிடையாது. கூச்சல் போடலாம், பாட்டு பாடலாம், அந்த சர்ச்சில் 1000 பேர் இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம். ஆனா ஒரு எழுப்புதல் இருக்குதுன்னா சொல்லுவாங்க, பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் கிறிஸ்துனுடைய கிரிகள் கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னாக்கா மன்னிக்கணும், அவங்க கிட்ட உண்மையான அன்பு இல்ல, போலி அன்பு தான் அந்த சபையில் இருக்கிறது. ஆனா அந்த புதிய கட்டளையாகிய ரியல் அன்பு ஒரு சபையிலே, ஒரு போதகரிடத்திலே உண்மையான அன்பு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த அன்பு கிரி செய்யும். சரி பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23-24 பாருங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவருடைய கட்டளைகளை
இந்த கிறிஸ்துவானவர் புதியதான கட்டளை, அன்பு என்னும் கட்டளையை அவர் கொடுத்திருக்கிறபடினாலே அந்த கட்டளையை ஒருவன் கடைப்பிடித்தால், ஒருவன் போதகர் கடைப்பிடித்தால், அப்படி இல்ல, பொதுவாவே கர்த்தர் சொல்றாரு ஒருவன் கடைப்பிடித்தால். அங்க பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்குது. ஒருவன் கடைப்பிடித்தால் அவருடைய கட்டளையை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. அவருடைய கட்டளையை கை கொள்கிறவன், புதிதான கட்டளையை, அன்பு என்னும் கட்டளையை கடைப்பிடிக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்போ இந்த மனுஷன் இப்ப நான் ஒரு புதிய கட்டளை கடைப்பிடிச்சுருக்கிறேன், நானு அவரில் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள் எப்ப நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால், புதியதான கட்டளையாகிய அந்த அன்பு என்னும் கட்டளையை நான் கடைப்பிடிக்கிறேன் என்று சொன்னால், நானு இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருக்கிறார். அப்படி பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய சபையிலே நிச்சயமாக நான் பேசுவது பிரசங்கம் மட்டுமல்ல, பிரசங்கத்தோடு கூட தேவனாகிய கர்த்தர் கிரிகளை நடப்பிப்பார். அல்லேலூயா. அங்கு அதிகமான அன்பு இருக்கும், அங்கு அதிகமான அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஏன்? மரித்தோரை எழுப்புவார்கள் அந்த போதகர்கள், மரித்தோரை எழுப்புவார்கள் அந்த மனவாட்டி பிள்ளைகள். இன்னைக்கு மரித்து போன சிறு குழந்தையோ இல்ல பெரியவர்களோ இன்னைக்கு நாங்களாம் மனவாட்டி சொல்லி போய் ஜெபம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி குதிப்பாங்க, கத்துவாங்க, அப்படியா எப்படியா ஜெபம் பண்ணி கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அங்க உயிர் தெழுதல் நடக்காது. மரித்து போன எழுந்திருக்க மாட்டான். ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் மரித்து போன பிணங்களை எழுப்புவீர்கள் சொல்லி. ஆனா நம்மளால எழுப்ப முடியல. ஏன் நம்மளால எழுப்ப முடியல? அந்த புதியதான கட்டளையாகிய அன்பை நம்ம சரியான வகையில கடைபிடிக்கல. நாம் கிறிஸ்துவுக்குள் இல்ல, கிறிஸ்துவாகிய இயேசு எனக்குள் இல்ல. அதனாலதான் அங்க கிரி நடப்பிக்கல. அல்லேலூயா. பாருங்க, நல்லா பிரசங்கம் பண்ணா மட்டும் போதும். இப்ப என்ன கூட எடுத்துங்க, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணா கூட சரி, மக்கள் ஒரு சில பேர் தான், ஒன்று பேர் தான் செவி கொடுப்பாங்க வார்த்தையை விசுவாசித்து. ஆனால் தேவன் எனக்குள் வாசம் செய்து, தேவனாகிய கர்த்தர் எனக்குள் இருப்பவர் கிரிகளை நடப்பிப்பார் என்று சொன்னால், எனக்கு பின்னாடி 10,000 பேர் 10 லட்சம் பேர் வருவானுங்க. ஏன்னா அந்த கிரி இருக்கிறதுனால. இயேசு கிறிஸ்து பின்னாடி போக காரணம் என்ன? தேவன் அவர் மூலமா அநேக அற்புதங்கள் செய்தார். தீர்க்கதரிசிகள் பின்னாடி போக காரணம் என்ன? தேவன் தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்தாரு, தேவன் அநேக அற்புதங்கள் செய்தாரு. தீர்க்கதரிசியை நம்பினாங்க, அங்குள்ள அப்போஸ்தலரை நம்பினாங்க. நிழல்பட்டு, பேதுருடைய நிழல்பட்டு சுகமானது. ஏன்? இயேசுவானவர் அவனுக்குள் நிலைத்திருந்தார். அதனால அவருடைய நிழல்ல கிறிஸ்துவினுடைய நிழல் அது. ஏன்? அவங்க அன்பு என்னும் கட்டளையை கடைப்பிடித்தார்கள் சீடர்கள். ஆகவேதான் அந்த சீடர்கள் மூலியமாக கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். ஏன்னா கிறிஸ்து அவர்களுக்குள் வாசம் செய்தார். அதே கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், புதிய கட்டளையாகிய அந்த அன்பு என்னும் கட்டளை ஒரு போதகருக்குள் எப்போது முழுமையாய் வாசம் செய்கிறதோ, கடைப்பிடிக்கிறார்களோ, அவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர், இயேசுவானவர் அவர்களுக்குள் எப்பொழுது நிலைத்திருக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த சபையிலே கிரிகளை நடப்பிக்க முடியும். அப்பொழுதுதான் மகத்தான எழுப்புதல் சபையிலே வரும வழிய. மற்றபடி நீங்க எழுப்புதல் சொன்னா ஒரு காலமும் எழுப்புதல் வராது. இன்றைக்கு லவோதிக்கேய சபை காலத்துல எழுப்புதல் வர முடியாது. ஆனால் மணவாட்டின் ஒன்று உண்டு. அந்த மணவாட்டிக்கு கடைசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்னைக்குதான் வரும் மிகப்பெரிய எழுப்புதல். அது வரைக்கும் இப்ப எழுப்புதல் வரவே வராது. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. அவருடைய கட்டளையை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். புதியதான கட்டளை, அன்பு என்னும் கட்டளையை கடைப்பிடிக்கிற அவரில் நிலைத்திருக்கிறான். அவரும் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி? ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். எந்த ஆவியினாலே? பரிசுத்த ஆவியினாலே நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நமக்குள் நிலைத்திருப்பதை பரிசுத்த ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்கிட்ட அன்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாவே இல்லை. இன்றைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன்.
அவனுடைய சபைக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அப்பதான் அங்குள்ள விசுவாசிக மூப்பர்கள்லாம் நம்ம கிட்ட அன்பு செலுத்துவாங்க. அங்குள்ள சர்ச்சு பிலிவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு சொல்லுவாங்க. ஏன் போதகர் அன்பு செலுத்துவாரு. அவங்க சர்ச்சுக்கு நீங்க போகவே நினைச்சீங்க, அந்த போதகர் உங்களுக்கு சட்டையே பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்தா இப்ப வருதே இல்லை, அவங்கள்ட்ட நம்மளை பார்க்காத மாதிரி போடுவாங்க. இப்படிதான் நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனா பிரசங்கம் மட்டும் பயங்கரமா பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுக்குள் நிலைத்திருக்கவில்லை என்பதை எல்லோருமே அறிந்து கொள்வார்கள். ஆனால் நீங்க இயேசு எல்லோரும் நீங்கள் அவருடைய சீடர்கள் என்று எப்ப அறிஞ்சுக்குவாங்க? புதியதான கட்டளை, அன்பு என்னும் கட்டளை நீங்கள் எப்ப பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் சரியாய் நீங்கள் அந்த அன்பு என்னும் கட்டளைக்குள் நீங்கள் சென்று அந்த அன்பை எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறீர்களோ, எல்லோரும் சொல்லுவாங்க இவர்கள் கிறிஸ்துனுடைய சீடர்கள் என்று, கிறிஸ்துனுடைய பணியாளர்கள் என்று. அது வரைக்கும் உண்மையான சொல்ல முடியாது. இன்றைக்கெல்லாம் தாறுமாறா போகுது. அல்லேலூயா. வேதத்துக்கு கீழ்ப்படியாம, வேதம் என்ன சொல்லுதோ வேதத்துக்கு மாறாய் செயல்படுகிறார்கள் இன்றைக்கு இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி. போதகர்களை குறித்து பேசுகிறேன் விசேஷமாய். பெண்கள் உபதேசம் செய்யக்கூடாது என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆனால் வேதத்துக்கு மாறாய் தான் இன்றைக்கு அநேக பெண்கள் பைபிள் எடுத்துக்கிட்டு பலிப்படுத்தணும்னு பேசுறாங்க. ஆனா வேத வாக்கியம் அழகாய் சொல்லுது, பெண்களுக்கு உபதேசம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது என்று. ஆனால் செவி கொடுக்கிறது இல்லை. அன்பு எனும் வார்த்தையை சரியாய் கடைபிடிப்பது கிடையாது. புதிய கட்டளை, ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாருங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அன்பு என்னும் கட்டளை, புதிய கட்டளை கொடுத்தார். அந்த ஒரே ஒரு கட்டளையை ஒருவராலும் சரியாக கடைபிடிப்பது கிடையாது. இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்தா பேசுறது, சர்ச்சுக்கு வரனா பேசுறது இல்ல. வெளியில பார்த்தா யாரோ நீ யாரோ நான் யாரோ. இல்ல சர்ச்சுக்குள்ள மட்டும் நான் பலமுறை பேசுறேன், சர்ச்சுக்குள்ள வந்தா மட்டும் கை ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துருது, ஸ்தோத்திரம் பண்ணுது. சர்ச்சை விட்டு வாசலை விட்டு வெளியே வந்தா நீ யாரோ நான் யாரோ, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த புதியதான கட்டளை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை எப்படி வழி நடத்தணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை வழி நடத்தும். கட்டளை கடைபிடித்தால், இல்லைன்னா கஷ்டம். சரி, வேதத்தை பாருங்கள். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து, நீதிமொழி 7:1 சொல்லுது, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. அல்லேலூயா. அந்த புதிய கட்டளையாகிய அன்பு என்னும் கட்டளையை உன்னுடைய உள்ளத்துல பத்திரப்படுத்து. அதை எடுத்து போடாத, பத்திரமா காத்துக்கொள். அது உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது உன்னை உயிர்ப்பிக்கும். அது சங்கீதம் 119 பாருங்க, 93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க அதெல்லாம். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. அவர் சொன்னாரு பாருங்க, அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, கிறிஸ்துவுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை புதிய கட்டளையாகிய அன்பு உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் மரித்தோரை உயிர்ப்பிக்கும், வியாதிகளை சுகப்படுத்தும், எழுப்புதல் நடக்கும். உன்னிடத்தில் உண்மையான அந்த புதிய கட்டளையாகிய அன்பு பரிபூர்ணமா இல்லாத பட்சத்தில் எப்படி எழுப்புதல் நடக்கும்? இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் தானே எல்லா பாஸ்டர்கிட்ட இருக்குது. இந்த நோக்கம் தாங்க இருக்குது இன்னைக்கு உலகத்தை. பிராக்டிக்கலா நான் பேசுறேங்க, புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு எல்லா பாசிட்டிவிட்டியும் பணம் சம்பாதிக்கணும், ஆத்துமாவை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படிதான் இருக்குது ஒழிய அந்த புதிய கட்டளையாகிய அன்பை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஒரு போதகர்கிட்ட இருக்குதாங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் நான் என்று சொன்னால் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு எதுக்குங்க காலேஜ்? நான் தேவனுடைய மனுஷன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு எதுக்குங்க ஆஸ்பத்திரி நான் கட்டணும்? நான் எதுக்குங்க காலேஜ் கட்டணும்? நான் எதுக்குங்க அநாத ஆசிரமத்தை கட்டணும்? எனக்கு எதுக்குங்க உலகப்பிரமான மனுஷர்களை செய்வது போல எனக்கு எதுக்குங்க அதெல்லாம்? புதியதான கட்டளை சொல்லக்கூடிய அன்பை குறித்து அநேகருக்கு நான் சொல்ல வேண்டும். அதுதான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அநேகரை உயிர்ப்பிக்கும். அது அல்லேலூயா. இதோ உம்முடைய கட்டளையை நேசிக்கிறேன். யாரும் நேசிக்கிறதா சொல்றீங்க? அந்த கட்டளை யாரும் உண்மையாலுமே நேசிக்கிறாங்களா? உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அல்லேலூயா. உன்னுடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். அப்படி யாரும் இருக்கிறாங்களா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனாரு.
புதிய கட்டளையை கொடுக்கிறேன், அன்பு என்னும் கட்டளையை கொடுக்கிறேன். இந்த அன்பு என்னும் கட்டளை உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் நான் உனக்குள் நிலைத்திருப்பேன், நீயும் எனக்குள் நிலைத்திருக்கிறாய். அல்லேலூயா. கிறிஸ்துவான ஒரு உண்மையிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு மனவாட்டியோ ஒரு விசுவாசியோ இல்ல மனவாட்டி பாஸ்டரோ இல்ல ஸ்தாபன பாஸ்டர்கிட்டயோ இன்னைக்கு கிறிஸ்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறார் என்று உறுதியாய் பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா இந்த புதிய கட்டளையை கடைபிடிப்பது என்று சொல்லப்போனால் அது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் கடைபிடிகள், நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் அந்த புதிய கட்டளையை. அந்த புதிய கட்டளைக்குள் எல்லா கட்டளையும் அடங்கி விட்டது. அப்பதான் சொல்லுவாங்க எல்லாருமே, இவன் கிறிஸ்துவின் சீடன் என்று. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற போதகர்களே, புதிய கட்டளையாகிய அன்பு என்னும் கட்டளையை முதல்ல நீங்க வச்சுக்குங்க, நீங்க முதல்ல கடைப்பிடிங்க. அந்த அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பு ரியல் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அந்த புதிய கட்டளை ஒரு போதகர்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய தாழ்மையிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படி இருக்கும் அவருடைய தாழ்மை, அவருடைய வாழ்க்கை தாழ்மையா இருக்கும், பேச்சு தாழ்மையா இருக்கும், எல்லாமே தாழ்மையா இருக்கும். அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? மிகப்பெரிய சபை வச்சுனுக்கிற என்கிட்ட 2000 பேர் வராங்க. அப்ப பாக்கணும் அந்த பாஸ்டர், எப்பா 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 தேவனுடைய வார்த்தைகள் செவி கொடுக்க மாட்டாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன உபதேசத்துக்கும் செவி கொடுக்க மாட்டாரு. நான் சொல்றதா சட்டம், நான் பேசுறதா சட்டம், உனக்கு இஷ்டம் இருந்தாவா கஷ்டம் இருந்தா போ. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாங்க? புதியதான கட்டளை, அன்பு என்னும் கட்டளை அந்த மனுஷங்கிட்ட இல்ல. அதனாலதான் பிரச்சனையாங்க நிக்குது. நான் சொல்றதா நீங்களா செய்யணும், இங்க நான் வைக்கிறதா சட்டம், இது என்னுடைய சர்ச்சு, நான் சொல்றதா செய்யணும், தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டேயா. அப்படியா? அல்லேலூயா. அப்படிதான் நீங்க ஓடிக்கொண்டிருக்குது. ஏன்னா புதிய கட்டளையாகிய அன்பு என்னும் கட்டளை உனக்குள் எப்ப வருதோ அப்பதான் எல்லாமே செயல்படும். சரிங்க, இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி குத்து கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன், அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு லவோதிக்கேயன் சபை காலத்துல வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை குறித்து நான் எனக்கு ஒரு நண்பர் புக்கு கொடுத்தா சொன்னேன், அதை குறித்து நான் பேசிருக்கிறேன். எனக்கு அந்த புக்கில் தான் நான் ஒரு செய்தி எடுத்திருக்கேன். இப்போ நான் பேசுறது இவரை குறித்து, இவர் இந்த செய்தியை குறித்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இவர் வில்லியம் மரியன் பிரென்னாம் தீர்க்கதரிசி. இவர் லவோதிக்கேயன் சபை காலத்திலே இவர் தீர்க்கதரிசி. எனக்கு இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அற்புதமான ஒரு சகோதரன் எனக்கு கொடுத்து இவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு நான் இப்ப படிச்சுன்னு வரேன். உண்மையிலே இவருடைய புக்குங்கள் எல்லாம் படிக்கும் போது அவ்வளோ அற்புதமா இருக்குது. ஆனா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த புக்கெல்லாம் படிக்காதீங்க, அவர் பொய்யான ஒரு தீர்க்கதரிசி, இவரை ஏற்றுக்கொள்ளாதீங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் சொல்லும் போது தான் நான் என்ன பண்ணேன், சரி அப்படி பேசுறேன், அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி புக்கை வாங்கினேன். பட் அந்த புக்கெல்லாம் வாசிக்கும் பொழுது உண்மையிலே அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை குறித்து அவரை ரொம்ப அழகாய் மன்னிக்கணும் பேசியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலே. அதுல இருந்து நான் இப்போ அது புக்குகளை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப இவருடைய செய்தி, இன்றைக்கு இவர்தான் கடைசி தீர்க்கதரிசி. இந்த உலகத்துல இவர்தான் மிகப்பெரிய கடைசி தீர்க்கதரிசி. இவர் வில்லியம் மரியன் பிரென்னாம் 1965 வரைக்கும் அவர் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தாரு. இவர் மூலியமா 5 பிணங்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு, அநேக குஷ்டரோகிகள் சுகமாக்கி இருக்கிறாரு, அநேக முடவர்களை நடக்க வச்சிருக்கிறாரு, குடலுக்கு பார்வை கொடுத்திருக்கு. இப்படி ஏராளமா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்களை சுகப்படுத்திருக்காரு. இந்தியாவுக்கு கூட வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க, சரித்திர புத்தகத்தில் இருக்குது. புத்தகத்தில் இன்னும் நான் சரியா வாசிக்கல, நான் வாசித்து கூட நான் சொல்றேன். இந்தியாவுக்கு பாம்பேல வந்திருக்கிறாரு, அங்க மகத்தான அற்புதங்களை கர்த்தர் அவர் மூலியமா செய்திருக்கிறார். இவர் உண்மையாலுமே தேவனுடைய வெளியேறப்பட்ட ஸ்தாபன பிள்ளைகளே, உங்ககிட்ட நான் பணம் கொடு பொருள் கூட நான் சொல்லலை இல்லையா, பணத்தை கூட உண்மையான தீர்க்கதரிசியை நான் படித்ததை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாம இருக்குது, அது உங்களோட விருப்பம். ஓகே, அது உங்களோட விருப்பம், நான் ஒன்றும் சொல்றது இல்லை. ஆனால் நான் வெளிப்படுத்தி காமிக்கிறேன், உண்மையான தீர்க்கதரிசிப்பா நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு படிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன். சரி, இவர் குறித்த இந்த அன்பு புதிதான கட்டளை குறித்து பேசியிருக்கிறாரு, அது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து ஜீவியமாகிய விளையாட்டை சரியானபடி விளையாடி, யார்? கிறிஸ்து மரணம், பாதாளம், வியாதி மற்றும் கல்லறையை ஜெயம் கொண்டார். கிறிஸ்து
இந்த வில்லியம் மரியம் பிரணாம் செய்தியில அவர் பேசியிருக்கிற வார்த்தை குறித்து தான் நான் உங்களிடத்துல பேசுகிறேன். என் சொந்தமான எதுவுமே பேசல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவரை போல் ஒரு ஜெய வீரர் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. சீமாட்டிகளே, கனவான்களே, அருமையான சகோதரி சகோதரனே, கிறிஸ்து நமக்காக எதை விட்டு சென்றிருக்கிறாரோ, கிறிஸ்து நமக்காக எதை சென்று விட்டு இருக்கிறாரோ அதை சபையானது எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமா இருக்கிறது. அப்ப இதுக்கு முன்னாடி சபையானது எடுத்துக்கொள்ளப்படல. எது? அந்த புதியதான கட்டளை, அன்பு எனும் கட்டளைய. ஆனா இப்போ கடைசி நாட்களிலே, கடைசி வேலையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வில்லியம் மரியம் பிரணாம் தீர்க்கதரிசி பிரசங்கியார், தீர்க்கதரிசி உரைத்திருக்கிற வார்த்தை குறித்து நான் எழுதி வைத்து உங்களிடத்தில் பேசுகிறேன். ஆகவே கிறிஸ்து நமக்காக எதை விட்டு சென்றாரோ அதை சபையானது எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமா இருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் எல்லா மனுஷரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். எனவே அந்த பட்டயத்தையும் சுய அர்ப்பணிப்பையும் எடுத்துக்கொண்டு பழைய சுவிசேஷ வழிக்கு மறுபடியும் திரும்பி, பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்றார் தீர்க்கதரிசி இந்த சகோதரர். பழைய சுவிசேஷ வழிக்கு மறுபடியும் திரும்பி. அப்ப என்ன அர்த்தம்? பழைய சுவிசேஷ வழிக்கு இன்னைக்கு ஸ்தாபனங்கள் திரும்பவில்லை. ரோமன் கத்தோலிக் ஸ்தாபனங்கள் உரைத்திருக்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு பேசுறாங்க. சரி, நான் ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். பழைய சுவிசேஷ வழினா என்னது? நீங்க அப்போஸ்தலர் 2:38 நீங்க வாசித்து பாருங்க. பிகினிங்ல முதல் பிகினிங்ல வேதத்துல பேதுரு பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு அப்படியே நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ல அப்படியே வாசித்து 2:30 கடைசியா நீங்க வாசினாக்கா அவரு பாத்தீங்கன்னாக்கா பிகினிங்ல ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது அவரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். அங்குள்ள யூதர்களுக்கு அவர் பிரசங்கத்தை கேட்ட அங்குள்ள 3000 பேர் மக்களுக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். அவ்வளவுதான். பேதுருவோட சரி, அங்குள்ள சீடர்களோட சரி. அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதம் உருவாகும் பொழுது ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தினாலே அந்த பழைய சுவிசேஷத்தை தள்ளிட்டு பிதா குமாரர் பரிசுத்த ஆவி நாமத்துல தாங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், இயேசு அப்படிதாங்க சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு இந்த ரோமன் கத்தோலிக்குடைய உபதேசம் அங்கு புதியதான ஒரு கட்டளையை, புதுசா மனுஷனுடைய சாத்தானுடைய கட்டளையை அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க கேட்டாங்க, அப்போஸ்தலர் 2:30 படி அவங்க பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அது தொடர்ச்சியா உலகம் முடியும் வரையிலே அநேக கிறிஸ்துவர்கள் யாராவது மனம் திரும்பினாங்களோ அவங்க எல்லாம் கொடுக்கணும்னு வேத வாக்கியம் சொல்லுது. ஆனா அதை கைவிட்டபடியினாலே அதை மறுத்து அதை தூக்கி எடுத்து போட்டாங்க சபையில. ஆனா இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு மிக அற்புதமாக, பழைய சுவிசேஷ வழிக்கு மறுபடியும் திரும்பி நம்முடைய ஜெயம் கொள்ள புறப்பட்டு செல்வோம். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டது போல் நாமும் அதே காரியத்தை கொண்டு அன்பிலே அவனை ஜெயம் கொள்ளுவோம். அல்லேலூயா. பாருங்க, அன்பு என்னும் புதிய கட்டளை ஒரு மனுஷனுக்குள் இல்லை என்று சொன்னால் சாத்தானை ஜெயிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தானை மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஜெயிக்க முடியாது. அன்பு என்னும் புதிய கட்டளை உனக்குள் பரிபூர்ணமா இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், தனிப்பட்ட ஒரு மனிதனை, அந்த பாஸ்டரோ அந்த விசுவாசியோ அவனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இவர் சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றார், அவருடைய புத்தகத்தை வாசித்ததை நான் எழுதி வைத்திருக்கிறேன், கேளுங்க. ஆகவே அன்பு என்னும் புதிய கட்டளை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் சாத்தானையும் ஜெயிக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற உலகப்பிரமான மனுஷனையும் ஜெயிக்கலாம். ஆகவே நாம் என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, அவர் சொல்றதுபடி பழைய சுவிசேஷ வழிக்கு மறுபடியும் திரும்பி, அது எப்போ? அந்த அன்பு என்னும் கட்டளை, புதிய கட்டளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு உங்களைய அந்த வழிக்கு, பழைய சுவிசேஷ வழிக்கு அப்போஸ்தலர் 2:38 கொண்டு போகும்.
இல்லைன்னா நம்மள அது மாதிரி வழி நடத்தாது. கத்தோலிக்குடைய உபதேசத்துல தான் நம்ம இருப்போம். நாம் யாவரும் பரிசுத்த ஆவியினாலே ஒன்றுபட்டிருக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒவ்வொருக்கொருவர் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். தேவனுடைய அன்பானது பரிசுத்த ஆவியின் மூலம் தூரத்தில் உள்ள நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்தமாக்குகிறது. நாம் இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து விடுபட்டவர்களாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து ஒரு விடுபட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலம் நமக்கு வந்திருக்கிறபடினாலே நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலிருந்தும் நாம் விடுபடுவோம். நீங்க உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட புதிய கட்டளையாகிய அன்பை நீங்கள் சரியாய் கடைபிடிக்காதபடினாலே இந்த உலகத்திலே நீங்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அங்கிருந்து நீங்க விடப்பட்டு முடியல. ஆகவே இந்த உலகத்தின் காரியத்தில் இருந்து விடப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னாக்கா அந்த புதிதான கட்டளை கடைபிடித்தால் ஒரு அங்கத்தினர் மற்ற அங்கத்தினரை அதிகமாய் அன்பு கூர்ந்து நேசிக்கும் போது, இங்கதான் விஷயம் ரொம்ப அற்புதமாய் பேசுறாரு இந்த மனுஷர், இந்த தீர்க்கதரிசி. ஒரு அங்கத்தினர் மற்ற அங்கத்தினரை அதிகமாக அன்பு கூர்ந்து நேசிக்கும் போது அது அந்த அங்கத்தினருக்காக மரிக்கவும் செய்யும். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஏன்னா அவரு எல்லா அங்கத்தினரையும் அதிகமாய் நேசித்து அவருடைய அன்பை செலுத்தினபடினாலே அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் நமக்காக அவர் மரித்தார். நீங்களாம் எனக்காகவோ இல்லை மற்றவனுக்காகவோ மரிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் ஒருவரை ஒருவர் மற்றவருக்கு நீங்க என்ன செய்யணும்? அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பு உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையுமே நேசிப்ப. சபைக்கு வந்தாதான் நேசிப்ப, சபைக்கு வரலாம் நேசிக்க மாட்டேன். இல்லை யாரோ ஒருத்தன், யாரோ ஒரு விசுவாசி எங்கேயோ வழியில பாக்குற அவனை உடனே கட்டி பிடிச்சி கை குடுக்கி வாங்க போது டீ கடை டீ சாப்பிடலாம், வாங்க போது அங்க போலாம் இங்க போலாம். அதுதான் அன்பு. அந்த அன்பு உங்களை ரோட்ல எங்கேயாவது பார்த்தாக்க சும்மா விடாது. நிச்சயமா பக்கத்துல ஒரு டீ கடை இருந்துச்சுங்களா, ஜென்ரலா சொல்றேன், டீ கடை, அந்த அன்பு உங்களை ஆட்டோமேட்டிக் இழுத்துட்டு போய் டீயோ பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து கை கொடுத்து கட்டி பிடிச்சி 2 பேரும் பிரிவீங்க. அதுதான் ரியல் அன்பு. எங்க பார்த்தாலும் ஓடி போய் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர், எங்க இருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். அதுதான் அன்பு. சபை விசுவாசிகளுக்கு மட்டுமில்ல, வேறொரு சபை விசுவாசியை நீங்க பாத்தீங்கன்னா கூட, உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசி இருந்தா கூட நம்ம சர்ச்சைக்கு வரத்துல அப்படியே அவனை யாரை கட்டி அவனை நம்ம போலாம், நம்ம பொழப்பு பார்க்கலாம். அது ரியல் அன்பு இல்லை. புதியதான கட்டளையை நீங்கள் கடைபிடிப்பதில்லை. முதல்ல போதகர் நீங்க கடைப்பிடிங்க, அப்புறமா விசுவாசியும் கடைப்பிடிப்பாங்க. சரி பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. ஒரு அங்கத்தினர் மற்ற அங்கத்தினர் அதிகமாய் அன்பு கூர்ந்து நேசிக்கும் போதுதான் இங்க அவனுக்காக மரிப்பாங்க சொல்றாரு, தீர்க்க சொல்றாரு. ஆனா அந்த அங்கத்தினர் இன்னொரு அங்கத்தினர் அதிகமாய் நேசிக்கும் போதுதான் அங்க அன்பு அங்க கிரியை செய்யும். மற்றவர்களும் உங்களை பார்த்தா இவர்கள் இயேசுடைய சீடர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பாருங்க, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தும் போது, நேசிக்கும் போது, அதுவே பரிசுத்த ஆவியின் மிகப்பெரிய அத்தாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த புதிய கட்டளையாகிய அந்த அன்பை உங்களுக்குள் தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அதுதான் பரிசுத்த ஆவியின் மிகப்பெரிய அத்தாட்சியா இருக்கிறது. அது மகத்தான கட்டளை, அது மகத்தான காரியம். நீங்கள் மனுஷர் பாஷை பேசினாலும், தூதர்கள் பாஷை பேசினாலும், மிகப்பெரிய ஒரு சபையை ஏற்படுத்தி வைத்தாலும், 1000, 2000, 500 பேர் சபைகள் ஆத்துமாக்கள் வந்தாலும், அங்குள்ள ஜனங்களுக்கு எவ்வளவுதான் நீ உதவி செஞ்சாலும், அன்பு என்னும் புதிய கட்டளை உனக்குள் இல்லை என்று சொன்னால் நீ ஜீரோ. அல்லேலூயா. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்பு என்னும் கட்டளை உனக்குள் இல்லை என்று சொன்னால் நீ எவ்வளவுதான் விசுவாசிகளுக்கு உதவி செய்தாலும், எவ்வளவுதான் 1000 பேர் 2000 பேர் உன் சர்ச்சில் 500 பேர் வந்தாலும் நீ ஒரு ஜீரோ பாஸ்டர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அல்லேலூயா. சகோதரன் அல்லது சகோதரி யாராகிலும் தவறு சிறிது செய்து விட்டனர் என்று நீங்கள் நினைத்தால், ஆண்டவரே கசப்பான வேர் முளைத்தெழும்ப அனுமதிக்க வேண்டாம், ஏனெனில்
அது அவரையும் பாதிக்கும், என் வாழ்க்கையிலிருந்தும் அது கிறிஸ்துவையும் எடுத்து போடும். அல்லேலூயா என்று ஜெபியுங்கள். குரோதம், விரோதம், பகை என்னும் விஷ அமிலம் உங்களிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியை எடுத்து போடும். அல்லேலூயா. குரோதம், விரோதம், பகை என்னும் விஷ அமிலம். இந்த விஷ அமிலம் ஒருத்தங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த சகோதரனும் மன்னிக்கணும், அந்த பாஸ்டர்கிட்டயோ புதியதான அன்பு என்னும் கட்டளை அவங்கிட்ட இல்லாத இருக்கிற பட்சத்துல தான் அந்த விஷ அமிலம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த விஷ அமிலம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அவனுக்குள்ள குரோதம் இருக்கும், பகை இருக்கும், விரோதங்கள் இருக்கும். அது விஷ அமிலம் உங்களிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை எடுத்து போடும். பரிசுத்த ஆவி எடுத்து போடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது அவரை இந்த கூடாரத்திலிருந்து ஓட்டி விடும். கூடாரத்தை விட்டு அவங்க துரத்திடும். அது தேவனுடைய ஆவியை அவிழ்த்து விடும். இல்லையே அதை உங்களை விட்டு ஓடிவிடும். உங்கள் போதகரின் மனதை அது புண்படுத்தும். அல்லேலூயா. உங்கள் போதகரை மனதை அது புண்படுத்தும். இது யாருனாக்கா உண்மையான ஒரு பியூர் போதகர் இருக்கிறார் நினைச்சிங்க. அந்த உண்மையான போதகர் பார்த்தா சபையில செய்திக்கு முன்னால எத்தனையோ ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல காரியங்களை குறித்து மிக அற்புதமாய் பேசுவார், ரொம்ப அழகாய் பேசுவார். ஆனா அந்த உபதேசத்துக்கு மாறதான் அந்த சபை விசுவாசிங்க நடப்பாங்க. அப்போ அந்த சபை விசுவாசிங்க அந்த உபதேசத்துக்கு மாற நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த செய்திகள் அந்த போதகர்கிட்ட போவோம். அப்போ அந்த போதகர்கிட்ட போச்சுனாக்கா நிச்சயமா அந்த போதகர் என்ன பண்ணாரு கேட்டாக்கா அவருடைய மனசை ரொம்ப அதிகமா பாதிக்கும். சே, நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்றோம், இந்த உலகத்துல இப்படி நடங்கோ, இப்படி இருக்கணும் சொல்றோம், நம்ம அன்பு செலுத்துங்கன்னு சொல்றோம். இவங்க கேட்காம இப்படி வழி தவறி தப்பா பாதையில போய் மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். நல்ல போதகர்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது அன்பு இல்லாத போதகர்களை குறித்து தான் நான் பேசுறேன். எல்லாரையும் குறித்து நான் பேசல. அன்பு இந்த புதிய கட்டளை யார் கடைப்பிடிக்கலையோ அவங்களை குறித்து தான் பேசப்படுது. ஆகவே உங்களுடைய போதகரின் மனதை அது புண்படுத்தும். அது எல்லாவற்றையும் செய்துவிடும். பாருங்கள், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். ஒருவரை குறித்து ஒரு நல்ல வார்த்தையை மாத்திரம் பேசுங்கள். ஒருவரை குறித்து ஒருவர் நல்ல வார்த்தையை மாத்திரம் பேசுங்கள். மற்றவரை குறித்து நல்ல காரியங்களை மாத்திரம் கூறுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இந்த வில்லியம் மரியன் நம்முடைய செய்தி புக்கில் இருந்து எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒருவரை குறித்து ஒருவர் தரை குறைவா பேசாத, மட்டமா பேசாத, அதை ஏற கட்டு முதல்ல. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புதிய கட்டளையாகிய அன்பை நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னாக்கா இந்த 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 விஷ அமிலம் சொல்லக்கூடிய அந்த காரியம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஒருவரை குறித்து ஒருவர் நீங்க பேசவே மாட்டீங்க. ஏன்னாக்கா அந்த புதிய கட்டளையாகிய அன்பை நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால தான். அந்த புதிய கட்டளையாகிய அன்பை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளை, அந்த புதிய கட்டளை ஒரே ஒரு கட்டளை தாங்க. 10 கட்டளை 15 கட்டளை இல்ல, ஒரே ஒரு புதிய கட்டளையை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு இந்த நாட்களில் சபைக்கு கொடுத்து விட்டு போன அந்த கட்டளை நீங்க பிடிச்சீங்கன்னாக்கா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு அநேக போதகர்கள் வாக்கு தத்தங்களை வைத்து ஆசீர்வாதங்களை குறித்து பேசுறாரு. ஆனா சொல்றேன், நிச்சயமா உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க எல்லோருமே உங்களை ஏமாத்துறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி, நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். தயவு செய்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசித்தால், இந்த புதிய கட்டளையாகிய அன்பை நேசித்தால் நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். அவருடைய வார்த்தையை நேசிக்கிறீர்களா? நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். நீங்கள் அவருடைய சரீரத்தை நேசிக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென் என்று சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற சகோதரனே, அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற சகோதரி, அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற போதகர்களே,
பணத்திற்காக ஊழியம் செய்யாதீர்கள். இன்றைய நாட்களில் அநேக போதகர்கள் பணத்திற்காகவே ஊழியம் செய்கிறார்கள். சத்தியத்திற்காக, சத்தியம், உண்மையான சத்தியத்தை குறித்து சபையிலே பேசுங்கள். இன்றைக்கு உண்மையான சத்தியம் சபையில இல்லாமல் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்னமும் பாவத்துக்குள் அடிமையாகி அவர்கள் சும்மா ஞானஸ்தானம் எடுத்து சும்மாவே தோத்துறோம் சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க கிட்ட ரியல் சத்தியம் இல்லை. அதனாலதான் அவங்க கிட்ட புதிய கட்டளையாகிய அன்பை அவங்களால கடைப்பிடிக்க முடியவில்லை. ஆகவே போதகர்களாகிய நீங்கள் உண்மையான சத்தியங்களை விசுவாசிங்க, உண்மையான வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தன் சொல்லுவான், ஐயா இவரை ஏற்றுக்கொள்ளாதங்கய்யா, இவர் போலி பாஸ்டரு, போலி தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க ஸ்தாபனத்துல நிறைய என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க. சரி, ஒரு புத்தகத்தை நண்பர் ஒருத்தர் ஃப்ரெண்டு கொடுக்குறாரு, ஓல்டு நண்பர் கொடுக்குறாரு சொல்லி அதை வாங்கி படிக்கும் போது அப்படியெல்லாம் இல்லைங்க. அவ்வளோ அற்புதமான தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் இந்த தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார், நிஜத்தை பேசியிருக்கிறார். இவங்க தலைக்கு மேல இருக்கிற அது அக்கினி ஸ்தம்பம் ரியலாவே அந்த அமெரிக்காவில போட்டோ பிடிக்கும் போது அந்த அக்கினி ஸ்தம்பம் இவர் பிரசங்கம் பண்ணும் போது இந்த அக்கினி ஸ்தம்பம் உண்மையிலேயே அவர் தலைக்கு மேலே வந்தது என்று அமெரிக்காவிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க மக்கள். போது ஸ்தாபன பாஸ்டர்கள், ஏஜி சபையோ இல்ல இன்னைக்கு பால்தி நகர் சபையிலையோ இல்ல புரோட்டஸ்டாண்டோ யாரோ எத்தனையோ சபைகள் இருக்குது, ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. இவர் யார் பெரிய ஒன்னா பேசலங்க, சத்தியத்தை அறிவிக்கிறார், அவ்வளவுதாங்க. உண்மையான சத்தியத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இதில் உள்ள ரகசியங்களை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருளை குறித்து தான் பேசுறாரு, வேற ஒண்ணுமே பேசல. அதனால்தான் தேவன் அவர் மூலியமா பரிபூர்ணமா முழுமையா இருந்து அவர் மூலிய வாசித்து காமிச்சு இல்லையா, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்று. ஆனா இவருடைய வாழ்க்கையில இது வரைக்கும் சின்ன கொஞ்சம் புக்கில் வாசிக்கும் போது உண்மையாலுமே இவர் கிறிஸ்து அவருக்குள் இருந்தார், கிறிஸ்து இவருக்குள் முழுமையா இருந்தார். இதுதான் ரியல். அதனால்தான் தேவன் இவர் மூலியமா 5 பிணங்களை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், கேன்சரை சுத்தமாக்கினார், முடவர்களை நடக்க வைத்தார். இப்படிலாம் சரித்திர புத்தகங்கள் உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதனால இவரை ஏற்றுக்குங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவரை குறிச்சு நான் சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குதும் அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய சுதந்திரம். நான் உங்களுக்கு பிரஷர் பண்ண மாட்டேன், நான் உபதேசம் பண்றேன். தேவனுடைய அன்பு உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்று சொன்னால், அந்த புதிய கட்டளையாகிய அன்பை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்களும் அந்த புத்தகத்தை வாசித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு நீங்க வாசிப்பீங்க. வாசிச்சா என்னங்க குறை ஆகுது? என் நண்பர் அதான் சொன்னேன்பா, நான் பணம் கேட்டேனா இல்ல உங்கள்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டேனா, புக்கை வாசி தானே சொல்றேன், வாசிச்சுதான் பாறையா, நான் என் சபைக்கு அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன், அதுவும் கரெக்ட் தான் சொல்லி அந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிச்சா அவ்வளோ அற்புதமான புதிய மண்ணா அங்க இருக்குது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேற பெற்ற கிறிஸ்துவ நண்பர்களே, புதிய கட்டளையாகிய அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோரும் உங்களை பார்த்து நீங்கள் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லுவார்கள். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்கள். காட் பிளஸ் யூ.